ஒரே ஒரு பொடி தாங்க. பருப்பு பொடியாவும் யூஸ் பண்ணலாம், இட்லி பொடியாவும் யூஸ் பண்ணலாம். எவ்வளவு அரைச்சாலும் எப்படி காலியாகும்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பல்கா அரைச்சு பேச்சுலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இன்கிரிடியன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் உளுத்தம் பருப்பு, 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் கடலை பருப்பு, 1/4 கப் கொள்ளு, 1/4 கப் கருப்பு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையுமே தனித்தனியா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பை சிம்லயே வச்சு வறுத்து எடுத்துருங்க. 20 வரமிளகா, இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு, இந்த ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு இதையும் எடுத்து வச்சிருங்க. 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை ஒரு நாள் மட்டும் வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டை நல்லா தோலோட தட்டி கொஞ்சமா எண்ணெயில நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. காத்து போகாத டப்பால ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். சுட சுட சாப்பாட்டுல நெய் விட்டு இந்த பொடியை கலந்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும்.